படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ ஐ மீன் ரெடியாக தான் இருந்தீங்களா ஏ சர்டிஃபிகேட்? இல்லை யூபே எதுவும் ட்ரை பண்ணி இல்லை கிடைக்காம ஏ கொடுத்தாங்களா? இல்லை நீங்கள் எழுதும் போதே இது ஓகே இது ஏதா அப்படின்ற மாதிரியான ஃபிக்ஸ் பண்ணி தான் எழுதுனீங்க? நான் ஃபிக்ஸ் பண்ணி எழுதலை. பட் ஆனால் எழுதும் போதே நான் வந்து எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணல. படத்தோட அத்தென்டிசிட்டி அந்த ஃபீலை கீப் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து அது நான் எங்கேயும் காம்ப்ரமைஸும் பண்ணல. ஓகே இது இந்த சர்டிஃபிகேட் வருமோ, இது வந்து இப்படி பார்க்காம போயிடுவாங்களோ அப்படின்றது. மை ஐடியா வாஸ் என்னோட ஐடியா வந்து என்னென்னா ஜஸ்ட் டு கிவ் த ஸ்டோரி விச் ஐ வாண்டட். ஓகே நான் என்ன ஸ்டோரி கொடுக்கணும்னு நினச்சேன்னா அதான் கொடுத்துருக்கேன் நான். அண்ட் சென்சரில் வந்து அஃப்கோர்ஸ் சென்சரில் பார்த்துட்டு அவங்க ஆஃபர் பண்ணாங்க எனக்கு தட் நீங்கள் சில சீன்ஸை கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூபைஏ வந்து எடுத்துகிட்டு போகணும். இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அந்த சீன்ஸ் கட் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து ஓகே இல்லை நீங்கள் ஏவே கொடுங்க. பிகாஸ் அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, படம் வந்து இவ்வளோ நல்ல மெசேஜாக இருக்குது, இவ்வளோ நல்ல இதுவாக இருக்குது, இவ்வளோ இமோஷ்னலாக இருக்குது, இவ்வளோ ஒரு ஓவர்வெல்மிங் ஸ்டோரியாக இருக்குது, எதுக்கு நீங்கள் வந்து யூபே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை மேம் நீங்கள் அந்த நான் சீன்ஸை கட் பண்ணேன்னா அந்த ஓவர்வெல்மிங் இது வந்து வராது. ஸோ நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறது வந்து நீங்கள் அன்இன்டர்ப்ரெட்டாக பார்த்துருக்கீங்க, அதனால தான் வந்து அன்கட் வெர்ஷனாக பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால தான் அது போக சில மியூட்ஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இட்ஸ் இந்த படத்தில் வந்து வல்கராக எதுவும் இல்லை, எல்லாத்தையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்போம்.